4 மலை வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு நேம் வைல்ட் லைஃப் சென்டர் இருக்குது. ஸோ அப்படி நிறையா பார்க்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இது ஆக்சுவலி நல்ல பிளேஸுங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றே ஒரு மைனஸ்னால் ஃபுட்டு மட்டுங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே அப்படியே லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டே வாங்க. ஆனால் டேம் இங்கே பாருங்க, கார் எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து அனுப்ப மாட்டாங்களாமா, ப்ரைவேட் ரோடா வரும். ரைட் சைடில் வியூவா வாவ், செம்மையான வியூங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு எப்படி திரும்பினாலும். யார் அவன்? யாருன்னு தெரியல. எல்லாரும் அவனை ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ஏ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்டிஸ்ட். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடிக்கில் இருக்கோங்க. இடிக்கில் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம், ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று. ஸோ நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து நம்ம பைக்கை சேஃபாக பார்க் பண்ணிட்டோம். ஸோ நேற்று வந்து ரொம்ப லேட்டாகி ஒரு 7:30 மணி போல் தான் இங்கேயே நாங்கள் ரூம் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா தெரில, பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃப் ரோடெலாம் கொண்டு போகிற பைக்கை வந்து நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போயிட்டு இந்த 4 மலை வியூ பாயிண்ட் அப்படிலாம் ஒரு நேம் இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு டேம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே உள்ள இந்த வைல்ட் லைஃப் சென்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நிறையா பார்க்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. எது பார்க்க போகிறோம், எது ஸ்கிப் பண்ண போகிறோன்றது தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூமு. அப்படியே ரூமுக்கு பின்னாடி வந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட்டு. இங்கே ஏதோ ஃபால்ஸ் இருக்குது போல், சவுண்டு கேட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கோழி வளர்க்குறாங்க, கோழி சவுண்டு, ஆடு, ஒரு மாதிரியான சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்லலாம். இது ஒரு வீடு. அவங்க வந்து ஓனர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்காங்க, நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தோன்னா அகோடாவில் பார்த்துட்டு அகோடாவில் பார்த்து அந்த நேமை கூகுளில் சர்ச் பண்ணி வந்தேன். வந்து கால் பண்ணி பார்த்தா இருந்துச்சு. அதனால் அப்படியே புக் பண்ணிக்கிட்டோம். 1000 rupees 2 பேருக்கு ஒரு நைட்டுக்கு. ஓகே தாங்க. இங்கே வந்து எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு. பைக்கு பார்த்தீங்கன்னா செயின் ரொம்ப கண்டமாயிடுச்சு. அது செயின் நல்லா க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணணும். லூப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ நான் வந்து போக பார்க்குறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் ஆக்ஷன் 5 Pro வியூ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிட்டோங்க. இது நம்ம பேக்கிங் செட்டப்பு. ஏன் ரைடிங் கியர்னு போடலன்னா லோக்கல் தான் சுற்ற போகிறோம். இன்றைக்கி என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு இடுக்கி டேம் போகிறோம். தென் அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று சொன்னார் இங்கே. ஸோ கைஸ், இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். சூப்பராக இருக்குல்ல, ஒரு ஹோம் ஸ்டே. இது வந்து சிறுக்குணல் ஹோம் ஸ்டே சொல்லிட்டு ஒரு இது. அதுங்க நான் வந்து அகோடாவில் பார்த்து நேற்று அது வந்து கூகுள் மேப்பில் போட்டு இங்கே வந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டே இது. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே உள்ள பிரதர் தான் சொன்னார் எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னதில் ஃபஸ்ட்டு டேமு, தென் அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னார். அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து 4 மலை வியூ பாயிண்ட் போகிறோம். அங்கே தான் நம்ம ஆஃப் ரோடு பைக்கை வச்சு ஓட்ட போகிறோம். லக்கேஜ்லாம் இருக்குது, எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில. ஏன்னா இங்கே வச்சுட்டு போக சொன்னார். ஆனால் அது வந்து 59 கிலோமீட்டர். நம்ம போயிட்டோம்னா அங்கேருந்து அப்படியே கம்பம் வழியாக கீழே இறங்கிடலாம். ஏன்னா திருப்பி இங்கே நம்ம 26 கிலோமீட்டர் போல வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஆல் செட். பைக்கில் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 130 காட்டுது. இந்த 4 மலை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கீழே கம்பமில் போய்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலான்னு. ஏன்னா இங்கே வந்து நார்மல் பெட்ரோலே லிட்டரு வந்து 107 ரூபா. அதுக்கு நான் கீழே இறங்கி ஸ்பீடு போட்டுக்கிறேன் 107 ரூபாய்க்கு. தென் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதே கீழே கம்பமில் போய் தான் சாப்பிட்ணுன்னு இருக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபுட்டு வந்து செய்கிறாங்க, ரொம்ப ஃபுல்லாக மலையில் ஃபுட்டாக இருக்குது. எங்களுக்கு பிடிக்கல இது. சொல்ல அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு நம்ம ஊருக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டு சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். போமா, டைம் பார்த்தீங்கன்னா 9:48. ஆக்சுவலாக 9 மணிக்கு போகிறதா பிளான் பண்ணோம். அப்புறம் நாங்களே லேட் ஆகிட்டோம். தூங்கி எழுந்ததே 7 மணிக்குங்க. நல்ல ஒரு தூக்கங்க. ஏன்னா 3 நாளாக தூங்கி 2 நாளாக தூக்கமே இல்லை. 2 மணி நேரம் தான் தூக்கிட்டு இருந்தோம். அத்தாடி, இதுவுள்ள ஆக்கியிருப்பேன். வியூ ஆக்சுவலி நல்ல பிளேஸுங்க இது. நல்லா மலை மேலே ஏறி இறங்குது கீழே. சூப்பரான பிளேஸு, நல்ல ஒரு ஸ்டே. இங்கே நிறையா ஸ்டே இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதோட ஸ்டே வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருந்துச்சு. 1000 rupees சொன்னார் ஒரு ரூமுக்கு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே போதும். திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணனாரு, ஃப்ரெஷ்ஷப்புக்கு அலோவ் பண்ணுறனாரு. அப்புறம் என்ன, ஸோ அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொல்லிட்டு புக் பண்ணோம். ஆனால் எங்கள் பிளானே திங்ஸை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் நாங்கள் திங்ஸை வைக்கவே இல்லை, நாங்கள் எடுத்துகிட்டே போகிறோம். வாங்க, இடுக்கியில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறையா டேம் வியூ இருக்குது. இடுக்கி இங்கே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் நாங்கள் போய்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் போனாலும் எங்களால் குளிக்க கூட முடியாது. ஸோ திங்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் போகலாங்க. மற்றபடி டேம் போய் நாங்கள் ரோட்லேயே பார்க்க முடியும் டேமை. அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் சொன்னார், ஐயோ பேர் மறந்து போச்சு.
கல்வெட்டி கல்ருட்டி வியூ பாயிண்ட் ஒன்று சொன்னார், அது பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துட்டு நேராக 4 மலை வியூ பாயிண்ட் தான். ஏன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 4 மலைன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். ஆனால் ரூட் இப்படியாக தான் போகிற மாதிரி காட்டுது. நாங்கள் ரூம் எடுக்கும்போது செக் பண்ணோம் எது எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு சென்டராக ரூம் புக் பண்ணவும் தான் நாங்கள் இந்த இடத்துல பண்ணோம். வந்து கீப் லெஃப்டாக எங்கடா இருக்குது லெஃப்ட் இங்கே எப்படி? ஓ இதுதான், நான் கீழே ஒரு ரூடு போகுது, அந்த ரூட்டுக்குள்ளே போடுறோம்னு பயந்துட்டேன். அம்மாடி. ஓ நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது இதுதான் டேம்லேருந்து தண்ணி தான், சின்ன சின்ன பாலமாக கட்டியிருக்காங்க இடம். ஆனால் அது சூப்பராக இருக்குது இந்த ஊர், பியூர் மலையாளம்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த இடத்து உள்ளவங்களாம் வீடு சூப்பராக இருக்குது. மாடி பேசுறது ஃபுல்லாக மலையாளம் பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு புக் பண்ணது பிரதர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசினார். ஆக்சுவலாக இங்கே மாடி இங்கே ஒன்றே மைனஸ்னால் ஃபுட்டு மட்டுங்க. ஆக்சுவலாக இது ஹோம் ஃபுட்டு உண்டு, ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ப்ரோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களாம் ரெடி பண்ண முடியாது. அதனால் கடை சொன்னாங்க லொக்கேஷனு, போய் சாப்பிட்டு வந்தோம். இங்கே 2 கிலோமீட்டர் போய் ட்ரை பண்ணிட்டு வந்து. ஆனால் என்னென்னா சாப்பாடு செட்டே ஆகலைங்க. நேற்று போய்ட்டு தோசைன்னு ஒன்று சாப்பிட்டோம், அதுக்கு சட்னி கிட்டி ஐயோ ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே ப்ரோ நம்ம கூட வர ப்ரோ இல்லைனா நேற்று நான் படுத்துருப்பேன் சாப்பிடாமே. அந்தளவுக்கு தான் எனக்கு இங்கே தெரிஞ்சுது, எனக்கு வரும்போதே இப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ஒரே தடவை கீழே இறங்குறோம், போய் பிரியாணியாக பார்த்து நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டே வாங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க ரொம்பவே. குமிளி சைடெலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து குமிளி வந்து ரொம்ப தான் இல்லை, ஒரு 25 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ பியூர் பாருங்க இந்த வீடு நல்லாயிருக்கு. மேலே ஏறி போகிறது, சைடில் உள்ள அந்த டெக்கரேஷன் டிசைன் முதல்ல சூப்பராக இருக்குது. ஆனால் டேம் ஓ அப்படியா? 7 கிலோமீட்டர் என்ன போர்டு? கேள்வி பார்க். ஓகே. ஸோ சம்பவம் பாருங்க கார் எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கண்ணே, நல்லா இருக்குல்ல? ஆமாம், எதுக்கு அங்கே நிறுத்தி வைக்கணும்னு எனக்கு புரியலையே. கீழே நிறுத்திருக்கலாமே அதுக்கு. இருங்க மேப் போடுவோம். இங்கே ஆக்சுவலி இங்கே ப்ரைவேட் ரோடுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு, அதனால தான் கேட்டுக்கிட்டேன் ஒரு வாட்டி எதுக்கும். இது டேமா, ஆனால் இங்கே அளவு கிடையாதான். டேம் வியூ அங்கே இருக்க இன்னொரு இடம். ஹே காய்ஸ், ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து அனுப்ப மாட்டாங்களாமா, ப்ரைவேட் ரோடாக. ஸோ டேம் வந்து நாங்கள் வந்தோம்ல அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கான் டேம் வியூ. டேம் ஆனால் இதான் ஆக்சுவலாக டேம் ரோடு இருக்கும்ல, அந்த டேம் மேலேயே போக முடியும்னா இந்த ரோட்டில் தான் போக முடியும். ஆனால் அளவு கிடையாதான் நமக்கு, ப்ரைவேட் ரோடு தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அளவு தான். ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கேருந்து கல்வெரி மவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கேருந்து நம்ம டேம் அங்கேருந்து பார்க்க முடியுமா. ஸோ அதனால் இங்கேருந்து 7.9 கிலோமீட்டர் அங்கே போகலான்ட்டு மேப் போட்டு கிளம்பியிருக்கோம். ஆனால் சுற்றி எங்கே பார்த்தாலும் டேம் தெரிய தான் போகுது சுற்றி. ஆனால் அதை சுற்றி தான் அந்த ஊரே இருக்குது. ப்ரோ வந்துரு ப்ரோ மாட்டார். செயல் இத்தோட கார் வந்தது. ஆனால் நல்லா இருக்குது ரோடு ஓட்டுறதுக்கு. டீ காஃபி ஸ்நாக்ஸு எதுவும் சொல்லலை. சரி ஓகே போவோம். அந்த வியூ பாயிண்ட் போய்ட்டு அங்கே ஏதாவது இது இந்த சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸு டீ மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆனால் இங்கே வெயில் அடிக்குது ரொம்ப குளிரில், அது வரைக்கும் சூப்பர். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம்ல, அதனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி கிளைமேட்டில் இருந்தோம்னா சூப்பராக இருக்குங்க. நைட்லாம் செம்மையான ஒரு கூலிங்கு, மார்னிங்கில் வெயிலும் அடிக்குது, மேனேஜபிளாக இருக்குல்ல. கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது இந்த ஊர். இடுக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வந்தீங்கன்னா பிளான் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.
இங்கே தாங்க கல்வேரி மவுண்ட் 2 புள்ளி என்ன ஆகுது? எதுக்கு கை காட்டினாங்கன்னே தெரிலங்க. ஏதோ புரிஞ்சா கூட பரவாயில்ல. சவா தெரில, ஏதோ அவேர்னஸுக்கு ஏதோ பண்ணுறாங்களா என்னன்னு புரியல. ஓகே, இங்கேருந்து அந்த கல்வரி மவுண்ட் அப்படின்றது வந்து 2.2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அங்கே என்ன இருக்குன்னா தண்ணி இங்கே கலக்கிறது வந்து சுற்றி எதுவும் ஒரு ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக காமிச்சு தெரிஞ்சுது. ஸோ அதில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 10-11 ஆகுது. அதாங்க எனக்கு 4 மலை வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே ஒரு 1 மணி 1:30க்கெலாம் நாங்கள் கம்பம் இறங்க ஆரம்பிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ தான் நாங்கள் கீழே போய் கரெக்டாக சாப்பிட முடியும். முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பிளான்லாம் நிறையா இருக்குது. என்னதுன்னா முடிச்சுட்டு அப்படியே அவர் சென்னை போகிறாரு, நான் எங்கள் ஊர் திருவாரூர் போகிறேன். ஸோ திருச்சி வரைக்கும் ஒன்றா போயிட்டு அங்கேருந்து அவர் நேராக போய்டுவார், நான் ரைட் எடுத்துருவேன். அவ்வளோதான் பிளான் இன்னைக்கு. அவ்வளோதான் என்னோட ட்ரிப்பு பிளான் முடிய போகுது. ஆக்சுவலாக நாளைக்கு வரைக்கும் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே போனால் நாங்கள் வெளியில் தான் போனோம். வெளியில் போனால் ரிட்டன் திருப்பி நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பிளான் இன்னையோட ட்ராப் பண்ணுறோம். இங்கே வர்க்கலா அந்த பக்கம்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் அங்கே போயிட்டுன்னு வச்சுங்க திருப்பி நான் அவ்வளோ தூரம் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு ரிட்டன் வரணும். அதுக்கு ஒரு நாள் பத்தாது போயிட்டு வரதுக்கு. மண்டே டியூஸ்டே நான் மண்டேக்கெலாம் வீட்டுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்காங்க. அதனாலையும் ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி இது பண்ணுறேன். வர்க்கலா வந்து நமக்கு வேறு பிளான் இருக்குங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போயிட்டு கன்னியாகுமரி தென் திருவனந்தபுரம் வர்க்கலா அப்படி சுற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பிளான் நான் இதோட எனக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓல்டு ஃபேக்ட்ரி ஒன்று அங்கே தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஆனால் பள்ளத்தாக்கில் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. நல்லா தோப்புலாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு இங்கே. மிஸ்டி நெஸ்ட்டு கல்வேரி மவுண்ட். இதுதான் கல்வேரி மவுண்டா? எங்கேயா ரைட் இருக்குது? Sorry? I don't know Hindi, Malayalam. This is a kidney patient going for transplantation. 20 lakhs rupees. Okay, ரிட்டன் வரும்போது பண்ணுறோம். ரிட்டன் வரும்போது நான் பார்க்குறோம். ஓகே போகலாம் ப்ரோ. கால்வரி மவுண்ட் கமராசி கிராமா பஞ்சாயத். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னி பேஷண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா? ஐயோ, அவங்க கிட்னி பேஷண்ட்டாக அவங்களுக்காக மெடிக்கலுக்கு அமௌண்ட்டு இது பண்ணுறாங்களாம். பரவாயில்ல, நான் ரிட்டர்ன் வரும்போது நான் ஜிபே பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இதுதான் இந்த கல்வரி மவுண்ட்டான். வரும் ரைட் சைடில் வியூவோ. வாவ், செம்மையாக இருக்குங்க வியூவு. டர்ன் லெஃப்ட் எடுக்கணுமா? சூப்பராக இருக்குங்க வியூ. நாங்கள் வட்டவாடாக்கு அவ்வளோ தூரம் ஏறி போனதுக்கு இங்கேருந்து அந்த வியூ சூப்பராக தெரியுது. சூப்பராக இருக்கே ரோடு. ஜீவன்டி. டாப்புக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வியூ நல்லாயிருக்கும். கல்வரி மவுண்ட். ஓகே, வந்துட்டோமா? ரைட் எடுத்தால் வந்துட்டோன்னு போட்டிருக்கு. ரெசார்ட்டு எஸ், அங்கே இருக்கு பாருங்க வியூ. கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட். வந்துட்டோம். கல்வரி மவுண்ட் டூரிசம் பார்க். இப்போ ஆல்ரெடி செம கூட்டமாக இருக்கா? ஸோ கைஸ், அந்த கல்வரி மவுண்ட் அப்படின்றது வந்துட்டோம். பார்த்தீங்களா என்ட்ரன்ஸு அந்த போட்டிருக்கா போர்டு. ஓகே, அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நாங்கள் கிளம்புறோம் ப்ரோ. இதுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். போயிட்டு காமிக்கிறோம். ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. க்ரீனிஷாக 2 பக்கம் ரெடி பண்ணி.
காய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். அப்பா நல்ல டாப்புங்க. ஓ கீழே இடம் இருக்குது ஃபோட்டோ எடுக்க. செம்மையாக இருக்குல்ல வியூவு. ஒரு செம்மையான வியூங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு எப்படி திரும்பினாலும் அப்படியே வியூக்கு கட்டி விட்ருக்காங்க. இருந்தாலும் கீழே நடந்து போகிறாங்க நிறைய பேர். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் போயிட்டுருக்கோம். பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல வியூ இந்த கேமராவில். பட் செம்மையான ஒர்த்து வியூ இது. ஃபைனலி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் பார்த்து கிளம்ப போகிறோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு லொக்கேஷன்? வேறு லெவலுங்க. நாங்கள் நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துருக்கோம். ஃபோட்டோஸ் என்ன ஒன்று என்ன போகிறோம் பாருங்கள். ஸோ இதை மறக்காமல் இடிக்கி வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் விசிட் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் பேர் உங்களுக்கு கல்வெரி மவுண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனு நான் கீழே பின் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் ஓட விட்றேன். ஓகே ஓகே. அப்படியே இப்போ அடுத்து நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஆனால் இப்போ ஏறி போகிறதே சூப்பராக இருக்குது.